வணக்கம் அண்ணா. திரும்ப அண்ணா, ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? திமுக தானே தனிச்சு நின்றுட்டு போகுது. ஏன் உங்களுக்கு இவ்வளோ பதட்டம்? ஏன் டிவிக்கில் இருந்து விரட்டி விட்டாங்க, நான் நாளைக்கு வேறு இடத்துக்கு போக முடியாதுண்ணா? அண்ணா, நீங்கள் போகிறதுக்கு ஒரு கட்சி இருக்குண்ணே, பிஜேபி. நீங்கள் டைரெக்டாக பிஜேபிட்டு போய் சேர்ந்துடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லை. என்ன கொள்கை கோட்பாடுன்னு நீங்கள் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் என்று சொன்ன நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு அதே டிவிக்கு நல்லா சால்ட் அடிக்கிறீங்க. எப்படி அடிக்கிறீங்கன்னா மக்களே வந்துட்டு சிரிக்கிற அளவுக்கு அடிக்கிறீங்க. பரவாயில்ல, நீங்கள் பயப்பட வேண்டானே. திமுகவுக்கு நாங்கள் இருக்கிறோம். என் போன்ற தொண்டர்கள் லட்சம் பேர் இருக்காங்க. ஏன்னா என் குடும்பத்திலேயே ஒரு உண்மையை சொல்லிடுறேன். என் குடும்பத்திலேயே ஒரு 25 to 30 ஓட்டு திமுகவுக்கு போட வைக்க என்னால் முடியும். இது பொய் கிடையாது. நீங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து கேட்டு பார்க்க சொல்லுவாங்க. ஏன்னா பரம்பரையாக திமுக இருந்த ஒரே குடும்பம் எங்கள் குடும்பம் தான். அன்னையிலேருந்து இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன, அதுபோல் என் போன்ற தொண்டர்கள் ஒவ்வொரு பேரும் முடிவெடுத்தால் 1,00,000 பேர் சுமார் 10 ஓட்டு ஒரு ஆளுக்கு இது பண்ணால் 10 லட்சம் ஓட்டு எங்களால் திமுகவுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா நாங்கள்லாம் வந்துட்டு உங்களே மாதிரி பஞ்சத்துக்கு வந்துட்டு நாங்கள் வரலண்ணே. திமுகவில் நாங்கள் பிறந்ததுலேருந்தே திமுக குடும்பம். அது மட்டும் இல்லை, திமுக வெறியன். சரிங்களா? நீங்கள் இன்னைக்கு நீங்கள் ஓடிட்டீங்க. இன்னைக்கு இந்த பாருங்கள், வைகோவை புலம்பி தள்ளுற அவரெல்லாம் வாழ்க்கை கொடுத்தது வந்து திமுக. நல்லா அனுபவிச்சுட்டு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துட்டு இன்னைக்கு வந்து வெளியில் வந்து வீரவசனம் பேசுகிறாரு. சரி, இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துடும். இந்த டிவிகே கட்சி. இந்த டிவிகே கட்சியில் வந்துனே இன்னைக்கு இந்த ஓட்டு போட்டு வந்திருக்காங்கல்ல, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் போன தடவை திமுக ஓட்டு போட்ட பசங்கள்லாம் இன்னைக்கு டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்க. அவங்களே புலம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சி அதிகாரம்லாம் இப்படி போய்கிட்டு இருக்குது, என்ன செய்ய போகிறாங்களோ எது செய்ய போகிறாங்களோ. ஒவ்வொரு நாளைக்கும் அவங்களுடைய கேள்வி, மனசில் எழுப்புற கேள்வியை அவங்களால வெளியில் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களே ஒரு சில இதையும் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் திரும்பி திமுக இப்போதைக்கு நின்னா எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோன்ற மாதிரிலாம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதனால் இன்னொன்றும் சொல்லிடுறேன். எனக்கு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி எனக்கு இதே டிவிகேலேருந்து ஒரு அழைப்பு வந்தது. என்னென்னு வந்தது தெரியுங்களா? ஒன்றிய செயலாளர் பதவி தரோம், நீங்கள் டிவிகேக்கு வந்துடுங்க. செத்தாலும் திமுகவில் சாகுமே தவிர இந்த பிச்சைக்கார பதவிக்காக நாங்கள் எடுத்தோன்னா போகமாட்டோம். நான் போக மாட்டேன். ஆனால் என் போன்ற வெறி உள்ள ஒவ்வொரு தொண்டனும் திமுக விட்டு போக மாட்டான். ஏன்னா இன்னைக்கு ஓடுறவன்லாம் காசுக்கு வேஷம் போடுறவனாக இருக்கலாம், காசுக்கு பிச்சை எடுக்கிறவனாக இருக்கலாம், காசுக்காக ஒவ்வொரு கட்சி தாவறவனாக இருக்கலாம். அவன் திமுக விட்டுட்டு ஓடி இருப்பான். ஆனால் நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா எனக்கு வந்து கட்சி ஒன்றும் செய்யலை. கட்சி வந்து இது வரைக்கும் எங்கள் தொகுதியில் வந்துட்டு 10 பைசா கட்சி பணத்திலிருந்து 10 பைசா என் வாழ்க்கைக்குன்னு நான் வாங்கியதும் கிடையாது, செலவழிச்சதும் கிடையாது. என் கையிலேருந்து நாங்கள் ஓடி செலவழிச்சோம். என்ன கட்சி ஜெயிக்கணுன்றதுக்காக. கடந்த 5 வருஷமாக ஆட்சியில் இருந்தாங்க, நாங்கள் எதையுமே கண்டுக்கல. ஆனால் ஆட்சியை விட்டு போன பின்னாடி தான் எங்களுக்கு தைரியமும் மனசில் ஒரு வெறியும் வரும். ஏன்னா திமுகவை மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வரணும். என் போன்ற தொண்டர்கள் ஒவ்வொருவரும் என்ன உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இந்த திமுக உங்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது. சரிங்களாண்ணே? திரும்ப மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம். தைரியமாக நீங்கள் போய் டிசைன் படிங்க. அப்புறம் உங்களுக்கு போகிறதுக்கு கட்சி இருக்குண்ணே, பிஜேபி போய் சாய்ண்டாயிரலாம். ஏன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது? கொள்கைன்னு சொல்லிட்டு உங்கள் கூட்டத்தையே வந்துட்டு அடிமையாக்கிறது தானே உங்களுடைய வேலையை. பண்ணுங்கண்ணே, நல்லது தானே. வாழ்த்துக்கள்.